திமுக ஆட்சியில் வறட்சி வந்ததா, வெள்ளம் வந்ததா, புயல் வந்ததா, கொரோனா வந்ததா? ஒன்னும் வரல. அப்படி வந்திருந்தா அந்த முதலமைச்சரே காணாத போயிருப்பார். இவர் அந்த கொரோனாவிலேயே போயிருப்பார். நான் கேட்கிறேன் எடப்பாடி பழனிசாமியை பார்த்து, மக்கள் தேர்ந்தெடுக்கலன்னா கூட தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரா இருந்திருக்கீங்க, மக்கள் தேர்ந்தெடுத்து எதிர்கட்சி தலைவரா இருந்திருக்கீங்க. இன்னைக்கு தேர்தல் பயத்துல எந்த அளவுக்கு அநாகரிகமா இறங்கி பேச தயாராயிட்டீங்கன்னு நினைச்சா நிச்சயமாக உங்களுக்காக நான் அவமானப்படுகிறேன். கோவிட்ல முதலமைச்சர் அவர்கள் இல்லாமல் போயிருப்பார் என்று பேசியிருக்கிறார் பழனிசாமி. இது ஒரு தேர்தல் தானே, இவ்வளவு கீழ்த்தரமாக இறங்கி பேச முடியும்? இது ஒரு தேர்தலுக்காக தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரை, திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரை எப்படி இன்னொரு மனிதனை பார்த்து நீ இல்லாமல் போயிருப்பாய், கொரோனாவில் இல்லாம போயிருப்பான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கேவலமாக நீங்கள் இறங்கி விட்டீர்கள் என்று நினைத்து பார்க்கும் தமிழ்நாட்டு மக்கள் உங்களை தூக்கி எறியக்கூடிய நாள் நெருங்கிவிட்டது. நான் ஒண்ணு சொல்றேன், ஆனா எங்க பரம்பரைக்கு ஒரு கதை இருக்கிறது, ஒரு சரித்திரம் இருக்கிறது. எங்களை எதிர்த்தவர்களுக்கு மலர் வளையம் வைத்தவர்கள் நாங்கள்.